கல்யாண மாலையில் சண்முகம் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 3 பையனுங்க. சரிம்மா. 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி சென்னையில் வேலை செஞ்சுக்கிறாங்க. சரி. இப்போ இந்த பையன் சின்ன பிள்ளை தான் பார்த்துக்கிறான். சரி. நல்ல பொண்ணாகணும், நல்லா படித்த பொண்ணாகணும். சரி. நல்லா அனுசரித்து போனால் நான் பொண்ணு மாரி பார்த்துக்கிறேன். சரி. செங்குந்தல் முறையார். சரி. எங்களுக்கு அதே தான் கிடைக்கும், செங்குந்தல் முறையார். சரி. ஃபரூக். என் நண்பருக்காக வந்திருக்கோம். சரி. ஏற்கனவே என்னோட 2 நண்பர்கள் இது மூலமாக அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷம். அது சந்தோஷத்தினால சீக்கிரமாக அமைஞ்சது. அதனால இவரையும் அது மூலமாக அறிமுகப்படுத்தி நல்லா அமையணும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ வருஷமா உங்களுக்கு இவரை தெரியும்? 10 வருஷமாக பழக்கம் அவர். ஓகே. ஸோ எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஹார்ட் ஒர்க்கரு, நல்லா எல்லோரிடமும் சுலபமாக அன்பாக பழகிடுவார். ஓகே. அதனால அவர் எதிர்பார்க்குறதும் அந்த மாதிரி அன்பான மனைவி அமையணும்னு சொல்லிட்டு கல்யாணம் மூலமாக அமையணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். நல்லதுங்க. ரைட். ஓகே. சண்முகம். நான் பிபிஏ படிச்சிருக்கேன். சரி. படிச்சுட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் ஹார்டிகல்ச்சர் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு லைஃப் பார்ட்னராக வரப்போகிறவங்க வந்து குவாலிஃபைடாக இருக்கணும், எனி டிகிரி ஏதாவது படிச்சிருக்கணும், குடும்பத்தை அனுசரிச்சுட்டு போகணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். என்னோட பேரண்ட்ஸும் வந்து மருமகளை ரொம்ப மகளாக ட்ரீட் பண்ணுவாங்க. நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு இந்த கல்யாண மாலை மூலமாக எனக்கு அமையணும்னு நான் எதிர்பார்த்தேன். கட்டாயமா நீங்கள் இந்த இயற்கையும் பூமியும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையில் இருக்கிறீங்க. ஸோ மோர் கிரீனரி உங்கள் மூலமாக அருமையான கிரீனரி கிடைக்குது, உங்களுக்கு வளமான வாழ்வு கிடைக்கும். கல்யாண மாலை மூலமாக ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, சீக்கிரமே கல்யாணம் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சன் டிவி நிகழ்ச்சியில் வந்து உட்காந்தா 85% உடனடியாக சக்ஸஸ். முடிவெடுக்கிறதுல தாமதம் இருந்தால் ஒழிய மற்றபடி இது ஈஸியாக ஆகிடும். இவருக்கும் உடனடியாக ஆகணும்னு வாழ்த்துறேன். அருமையான மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. வி சண்முகம், பதிவு 674586, வயது 30, பிபிஏ மற்றும் டிப்ளமா படித்தவர், தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சண்முகம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வனிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. வனிதா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கணேஷ் என்கிற ஹரிஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, எம்ஃபார்ம் மற்றும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கணேஷ் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் விஷ்ணு பிரியா அவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பொண்ணுங்க சார். சரிம்மா. முதல் பொண்ணு வந்து விஷ்ணு பிரியா, 2வது பொண்ணு ஐஸ்வர்யான்னு. சரி. 2வது பொண்ணு வந்து மியூசிக் டீச்சராக இருக்காங்க. சரி. ஃபர்ஸ்ட் பொண்ணு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு எம்பி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ப்ளஸ் இப்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. நல்லதுமா. ஆனால் இப்போது அவங்க அப்பா வந்து ரீசெண்டாக தான் இறந்துட்டாங்க. ஓகே. எங்களுக்கு வந்து ஒரு நல்ல மகனாக எங்களை பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல அன்பான ஒரு மகனாக வரணும். நல்லது. நாங்கள் நாயுடுல பல்ஜா. நாங்கள் சரி சொல்லுங்கம்மா. என்கிட்ட தான் வளர்ந்த அந்த பிள்ளை ரொம்ப அன்பான பிள்ளை. சரி.
டேலண்டானவன், பார்க்க ஸ்லிம்மாக நல்லா இருப்பா, சிகப்பா நல்லா இருப்பா. சரி. அதனால கொஞ்சம் பாசமாக இருக்கு எனக்கு. அவளுக்கு நல்ல பையனாக அமையணும், குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய பையனாக வேணும். சரிம்மா, நிச்சயமா கல்யாண மாலை மூலமா கட்டாயமா அமைவாங்கம்மா. அது மாதிரி சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு புள்ள கிடையாது இந்த பொண்ணுக்கு. சரி. அதனால இந்த குடும்பத்தை பார்த்துக்கூடிய நல்ல பிள்ளையா இருக்கும், அன்பு செலுத்தக்கூடிய நல்ல மகனா எங்களுக்கு அமையணும். ஓகேம்மா, அதே மாதிரி நீங்க கேட்குற மாதிரி ஒரு நல்ல பையன் விஷ்ணுபிரியாவுக்கு கணவராக வந்து அமைவாங்க. உங்களுக்கு மகனா ஒரு மருமகன் சரி சார் இந்த நிகழ்ச்சி மூலமா வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஆர் விஷ்ணுபிரியா, பதிவு எண் 576297, வயது 25, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடித்தவர், MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துக் கொண்டிருப்பவர், சென்னையில் மியாட் ஹாஸ்பிட்டலில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். விஷ்ணுபிரியா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அம்பலவாணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிகாம் மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் சீனியர் ட்ரேட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. அம்பலவாணன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் கார்த்திகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, MBBS பண்ணியிருக்கிறாங்க. தாராபுரத்தில் டாக்டராக இருக்கிறாங்க. MBBS அதற்கு மேலும் PG படித்த டாக்டர் வரன் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. டாக்டர் கார்த்திகா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஊருக்குள்ளேயே சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா நீ இங்கே தேடிக்கிட்டு இருக்கியே, அவன் அங்கே தேடிட்டானா என்ன செய்வ? கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் நியூ ஜெர்சி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நடுவரின் தொடக்க உரை சென்ற வார தொடர்ச்சி. நமக்கெல்லாம் ஒரு ஆசை, இளைஞர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருப்பாங்க, இளைஞர்களும் இங்கே வந்திருப்பாங்க. விழிகளெல்லாம் இங்கும் இருக்கும், வேறு எங்கெங்கும் இருக்கும். ஒரு வயது வந்த பிற்பாடு நாம் ஏதோ ஒன்றை தேடுகிறோம் தானே. அங்கே இருந்தால், ஊரில் இருந்தால் அப்பா அம்மா அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் தேடுவாங்க. அப்புறம் ஊருக்குள்ளேயே சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா நீ இங்கே தேடிக்கிட்டு இருக்கியே, அவன் அங்கே தேடிட்டானா என்ன செய்வ? அங்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கப்பா, எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வேலை பார்க்குதாம்ல, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க, யோசி அங்கே. ஆனால் இங்கே ஒரு மனசு ஏதாவது 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 இங்கே நல்லது, நல்ல பெண்ணு. ஏன்னா வயது அப்படி. கல்வி வாழ்க்கை முடிந்த பிறகு அடுத்தது உள்ளே நுழைய விரும்புவது எது? குடும்ப வாழ்க்கை, ஒரு திருமண வாழ்க்கை. சில பேர் கேட்குறாங்க, ஏங்க இது அவசியம்தானா, குடும்ப வாழ்க்கை அவசியம்தானா? இப்போ காலமாகவே இந்த கேள்வி அந்த காலத்தில் தொடங்கியிருக்கிறாங்க. கிழவிக்கிட்ட போய் கேட்டாங்க, அவன் ஒரே வரையில் சொல்லிட்டா, 2 அறம் முக்கியமான அறம் இருக்குது. ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவரம். கடவுளோடு நீ வாழ்க்கை நடத்துறதை விட இந்த பெண்ணோட வாழ்க்கை நடத்துறது இருக்குல்ல, நல்லதுடா. இல்லறம் அல்லது நல்ல அறம் மின்று. ஒரே வரியில் முடிச்சிட்டா, ஒரு வரியில் முடிச்சிட்டாவா. திருவள்ளுவர்கிட்ட ஓடுறோம். அவர் என்ன சொல்கிறாரு, அறத்தாற்றில் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்னார். தர்ம வழியில் இந்த குடும்பத்தை நீ நடத்திட்டீனா இங்கே இந்த மண்ணிலேயே சொர்க்கத்தை காணலாம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். எப்போ ஆரம்பித்தது எப்படியோ அப்படியே இருக்கணும். உங்களுக்கு தெரியாது இல்லை சார், ஆரம்பத்தில் நல்லா தான் சார் இருக்கு, சொரியறது கூட ஆரம்பத்தில் நல்லா தான் சார் இருக்கு.
அப்புறம்தான் சார் எரிச்சலே தெரியுது அப்படின்னு சில பேர் சொல்லிடுறாங்க இல்லையா. எப்போதும் நல்லா இருக்கணும். தொடங்குகிற பொழுது எப்படியோ வாழ்க்கை முடிகிறது வரை ஒரு மகிழ்ச்சி அப்படியே இருக்கணும். பொங்கி ததும்பி பூரணமாகி இருக்கணும். அது அப்படி இருக்குமா? எங்கே இருக்கும்? ஒரு 4 பேர் இந்தியாவில் தாயா அப்படி இருக்கு, இங்கே இல்லையான்ற சொல்கிறதுல 3 பேர் இங்கே இருக்கிற ஆளுங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. நண்பர் வரதராஜன் இருக்காங்களே, அவர் கனேடியன் இமிக்ரேஷன் லாவில் ஸ்பெஷலிஸ்டாக அவர். நல்ல பேச்சாளர், பார்த்தா தெரியுது. அங்கே குடியேறது எப்படி அதை பற்றி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. அப்படின்னா இங்கே விட்டு தப்பிச்சு அங்கே ஓடுறதுக்கு அவர் பேசி முடித்தார்னா அதுக்கு அடுத்த பிற்பாடு ஒரு தாய் பேச போகிறாங்க. அது திருமதி பான்மதி. அவங்க சேலத்தை சேர்ந்தவங்க. எப்படிங்க நீங்கள் மட்டும் போகிறீங்களா, அவரையும் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டேன். அது அவரை கேளுங்கன்றாங்க. அவருக்கு பாடு திருவாளர் மோகன் ராமன். அவர் மதுரையில் தியாகராஜர் கல்லூரி மாணவர், நல்ல பேச்சாளர். அவரும் சொல்கிறாரு, அங்கே தாங்க இங்கெல்லாம் ஒன்றும் சரியில்லை, இல்லை இங்கே ரொம்ப நாள் இருந்திருப்பாக போல இருக்குது. இவங்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இந்த ஊர் வாழ்க்கையை பற்றி என்ன தெரியுமோ தெரியாதோ ஏன்னா வேணும்ல, நான் சொல்லியிருந்தோம்ல முன்கூட்டி. ஆனால் கூட வந்து போயிருக்காக, கேட்டு வச்சிருக்காக நினைக்கிறேன். இது மாதிரி பாரதி பாஸ்கர் நீங்கள் திடீர்னு கேட்டக்கூடாது, நீ ரொம்ப பெரிய யோக்கியம், உமக்குன்னே தெரியும் அப்படின்னு. நான் அடிக்கடி இங்கே சில பேரை கேட்டு வச்சுருக்கேன். அவங்க சொன்ன குறிப்புகளும் என் கையில் இருக்குது. அந்த தைரியத்தில் தான் நான் அந்த தலைப்புக்கு ஒத்துக்கிட்டேன். ஃபேமிலி அப்படின்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் முதல்ல பெற்றோர்கள் வருவார்கள், பிறகுதான் மனைவி மக்கள். இன்றைக்கு இங்கே ஃபேமிலி மீன்ஸ் ஸ்பௌஸ் அண்ட் சில்ட்ரன். இந்தியாவில் இதெல்லாம் இருக்குன்றீங்க. சரி, குடும்ப வாழ்க்கை சுவைப்பது இந்தியாவிலா அமெரிக்காவிலா? விவாதம் தொடங்குகிறது வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில் திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 4 பொண்ணுங்க. சரி. முதல் பொண்ணு இந்த கல்யாண மாலை மூலியமா அமைஞ்சது, நல்ல வரன் அமைஞ்சது. வெரி குட். ரைட். இப்போ 2வது பொண்ணுக்கு நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். சரி. அது நல்ல ஒரு படித்த நல்ல வேலையில் உள்ள நிரந்தர நல்ல குடும்பத்து பையனை நாங்கள் எதிர்பார்க்குறோம். வெரி குட். ஓகே, சொல்லுங்கம்மா. முதல் பொண்ணுக்கு கல்யாண மாலை மூலிமா ஒரே மாதத்தில் எங்களுக்கு முடிவாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா. ரைட். ஓகே. அதே மாதிரி மன திருப்தியோடு இப்போ 2வது பொண்ணுக்கு நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். சரி சரி. மருமகன் எப்படி வேணும்? நாங்கள் ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவங்க. வெரி குட். எங்களுக்கு நல்ல குடும்பத்து மணமகனாக வேணும், எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல். சரி. ரைட். நிரந்தரமான வேலையில் இருக்கிற மணமகன் தேவை. நல்லது. கல்யாண மாலை மூலமாக திருமணமான முதல் மகளுக்கும் மருமகனுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே சார். நல்ல வரன் சார் எங்களுக்கு ஃபர்ஸ்ட். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ரைட். திவ்யா. நான் பிசிஏ பண்ணிகிட்ருக்கேன். சரி. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. நான் எதிர்பார்க்குற மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குற மாதிரியும் நல்ல வரன் வேணுன்றதுக்காக வந்திருக்கேன். ஓகே, கூடிய சீக்கிரம் கிடைப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், என்ன இது டீட்டெயில்? எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். சரி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ரைட்டு. உங்கள் அம்மா அப்பாவுக்கும் பிடிச்சி உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி அழகான நல்ல படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அருமையானவர் உங்களுக்கு கணவராக கிடைப்பாங்க. இங்கே நடக்கும்னு நம்பிட்டு போகிறாங்களே, அவங்களுக்கு நடக்கிற ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி. அதனால நீங்கள் நம்பிட்டு வந்தீங்க, ஒரே மாதத்தில் உங்களுக்கு முதல் மருமகள் வந்தாங்க. வீட்டுக்கு போகிறோம் நாங்கள். சரி. போன உடனே எங்களுக்கு உடனே வந்துடுச்சு, அமைஞ்சது. ரைட். அமைஞ்சது. அதே மாதிரி திவ்யாவுக்கும் அமையும். சிறந்த மருமகன் வருவாங்க. உங்களை அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கூடிய ஒரு நல்ல பையனாக இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். டி திவ்யா, பதிவேன் 676400, வயது 22, பிசிஏ படித்துக் கொண்டிருப்பவர். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் நிர்வாகத்துறையில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ளவரனே எதிர்பார்க்கிறார். திவ்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில்.
கல்யாண மாலையில் ரவிக்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிஎஸ்சி மற்றும் எம்பிஏ இன் ஐடி பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் எம்என்சியில் சிஸ்டம் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து வேலைக்கு செல்லும் நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. ரவிக்குமார் விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் கோபிநாத் மகாலிங்கம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிஇ மேலும் எம்இ பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கோபிநாத் மகாலிங்கம் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சிகாகோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ராகுல கிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 4 பசங்க. சரி. 2 பொண்ணு 2 பையன். எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பையனும் கல்யாணம் ஆகணும். பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி. ஒரு பிஇ படித்த பொண்ணு வேணும். ஓகே. அமெரிக்காவில் இருந்தாலும் பரவாயில்ல. அமெரிக்காவில் இந்திய பொண்ணாக இருக்கு. சரி. பிஇ படித்த பொண்ணு கேட்டீங்க. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? எனக்கு மருமகள் கொஞ்சம் கலராக வேணும். ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் மேரேஜ் ஆகுது தான் லாஸ்ட் அவர். இவர் தான்? ஆமாம். சரி, ரைட், ஓகே. நல்ல பொண்ணு பார்த்து தரேன். நிச்சயமா நல்ல பெண்ணா ராகுல கிருஷ்ணனுக்கு நீங்க கேட்குற மாதிரி அழகோட நல்ல பெண் கிடைப்பாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருமகள் வந்து சிறந்த மருமகளாக இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ராகுல கிருஷ்ணன் பதிவெண் 642652, வயது 30, பிஇஎம்எஸ் முடித்தவர். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யுஎஸ் சிகாகோவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். ராகுல கிருஷ்ணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் டாக்டர் சிவசங்கரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிபிடி பண்ணியிருக்கிறாங்க. மேட்டூர் டேம்ல டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவரா வரணும்னு நினைக்கிறாங்க. சிவசங்கரி நினைக்கிற மாதிரி படித்த அழகானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. ஆக 4 பேர் இந்தியாவில் தான் அப்படி நிற்கிறாங்க. விடுவார்களா? இங்கேயே இருந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் எப்படி வாழ்க்கை இருக்குன்றதும் தெரியும். தெரிஞ்ச ஆட்கள் பாருங்களேன், உண்மையை சொல்கிறோம் அப்படின்றாங்க. தம்பி ஆல்ஃப்ரெட் அவர் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, எங்கள் கல்லூரி மாணாக்கர் அவர், அமெரிக்கன் கல்லூரி மாணாக்கர். அதனால் தீர்ப்பு அங்கே போயிடும் நினைக்காதீங்க. அவருக்கு அடுத்து டாக்டர் ராஜேஸ்வரி, அவங்க குழந்தை மனநல மருத்துவர். குழந்தை மனநலத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பெரியவர்களுடைய மனநலம் பற்றி தெரியாமல் இருக்குமா? அதுக்கடுத்து பேச போகிறவங்க திருமதி சுபாஷ் செல்லப்பன். அவங்க காரைக்குடி, தமிழுக்கும் அந்த நகரத்தார்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அந்த பகுதியில். ராஜா அவர் எப்படி பேசுவார் அப்படின்றது இனி சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். மிகச்சிறந்த பேச்சாளராக வளர்ந்துட்டார். இவ்வளவு இது அற்புதமான ஒரு அமைப்பில் திருமதி கவிதா ராமசாமி அவங்க தலைவர், அவங்கள சொல்லாமல் இருந்தால் தப்பாக போயிடும். தமிழில் அப்படியே விளையாடினாங்க. அப்பாவே அப்படி ஒரு நல்ல பெரிய எழுத்தாளர். அவர் பொறுப்பெடுத்து கொண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றுவதும் எல்லாம் சேர்ந்து, அவர்கள் பணியாற்றுவதை விட அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற ஆக்கமும் ஊக்கமும் அத்தனையும் சேர்ந்து இந்த தமிழ்ச்சங்கம் 25வது ஆண்டு நிறைவு நோக்கி போய்கொண்டிருக்கிற தமிழ்ச்சங்கம் மேலும் வளர வேண்டும், மிகச்சிறப்பாக வளர வேண்டும். அவர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு
இப்போ உள்ளபடியே நம்ம குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இந்தியாவிலா அமெரிக்காவிலா? இந்தியாவில் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது என்று சொல்ல வருகிறார் திருவாளர் வரதராஜன் அவர்கள். மண்ணை விட்டு வந்தும் ஏமதுர தமிழோசையை இன்றும் பரப்பி வரும் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்தவர்களும் தமிழை நேசிப்பும் உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா, நான் 2 குடும்ப வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். இந்திய வாழ்க்கையையும் 23 ஆண்டுகள் சுவைத்தவன். இங்கே அமெரிக்காவில், வட அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் முடிந்தன. 2ஐயும் அனுபவித்து சொந்த அனுபவம் உண்டு. இமிகிரேஷன் அடிக்கடி 2 சொல்லாதீங்க, ஏன்னா அது சந்தேகங்களை கொண்டாந்துருங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் ஐயா இங்கே வந்து பேசப்பட்ட ஒரு 4 உயரிய விஷயங்கள் உண்டு உலகம் முழுவதுமே. அமெரிக்கன் சேலரி, பிரிட்டிஷ் ஹோம், சைனீஸ் ஃபுட், இந்தியன் வைஃப். இந்த 4ம் அமைந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை பூமியிலேயே சொர்க்கமாகிவிடும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நிலைமை உங்களுக்கே நன்றாக தெரியும். அமெரிக்கன் சேலரியின் அட்ராக்ஷன் அதல பாதாளத்துக்கு போய்விட்டது. அது உண்மை. ஓ, அப்படி ஆயிடுச்சா? குழந்தை வளர்ப்பு என்று எடுத்துக்கொண்டோமேயானால் சீராட்டி, பாராட்டி, தாலாட்டி, தாயும் தந்தையும் தாத்தாவும் பாட்டியும் அங்கே கொஞ்சி வளர்த்து கொண்டிருப்பார்கள். இங்கே தொட்டிலில் தான் பெரும்பாலான நேரம் குழந்தை கழிக்கிறது. தொட்டில், தனியான அறை அல்லது மானிட்டர் மூலமாக குழந்தைகளை பார்த்துக் கொள்வது. அடுத்தபடியா ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இலக்கணம் முதல்ல பெற்றோர்கள் வருவார்கள், பிறகுதான் மனைவி மக்கள். அந்த கான்செப்ட் எல்லாம் போய் இன்றைக்கு இங்கே ஃபேமிலி மீன்ஸ் இமிகிரேஷன் லா படியும் கூட அதுதான், ஸ்பவுஸ் அண்ட் சில்ட்ரன். இந்தியாவில் இதெல்லாம் இருக்குன்றீங்க. சரி, கேட்டுக்குருவோம். ஐயா, காதணி விழாவில் ஒரு தாய்மாவன் மடியில் உட்கார வச்சு உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நடத்துகிற அந்த ஒரு விழா, ஒரு உதாரணத்துக்கு எவ்வளோ விழா இருக்கு. இங்கே வந்து பேருக்கு ஒப்புக்கு நம்ம பண்ணுறோம், ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை மாதிரி ஏதோ ஒன்று இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஏன் இங்கே நிலைமை. ஒரு விபத்து, ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனைனா அங்கே ஓடி வருவாங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள் தோள் கொடுப்பார்கள். இங்கே அடிபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டா அதோ கதிதான், நரக வேதனை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை இருக்கு, குடும்பம் இருக்கு, வேலை இருக்கு, யாரும் இங்கே உதவி செய்ய மாட்டார்கள். 3 தலைமுறைகளாக ஒரே கூரையில் வாழ்ந்த பல குடும்ப பல்கலைக்கழகங்களை நாம் இந்தியாவில் காணலாம். ஒரு தலைமுறையை தாண்டுவதற்குள்ளேயே தலைவனும் தலைவியும் இருப்பார்களா, குழந்தைகள் என்ன ஆகும் என்று யோசிக்க வேண்டிய நிலைமை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக கலாச்சாரம். ஷெனாய் கலைஞர் பிஸ்மில்லா கான் ஒரு முறை இங்கே அமெரிக்காவுக்கு வந்தார். அவரை நீங்கள் இங்கேயே இருந்துருங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு தரோம் அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, என்னால் என் கங்கையை மறந்து சரஸ்வதி உபாசனையை துறந்து நான் இங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லி போயிட்டார். அன்பு, பாசம், நேசம் போன்ற மென்மையான உணர்வுகள், பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தின் நேர்மறையான தாக்கம், எளிமையான அமைதியான குடும்ப வாழ்க்கை முறை, பண்டிகை காலங்களில் ஏற்படும் குதூகலம், முதுமை கால பாதுகாப்பு, இவை யாவும் இங்கே மிகவும் குறைவாக இருக்கிறது, இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது. ABCD என்று ஒரு டேர்ம் இருக்கிறது, அமெரிக்கன் பாண்ட் கன்ஃபியூஸ்டு தேசி. அந்த மாதிரி வாழாமல் முகத்தையும் துறந்து முகவரியையும் துறந்து இங்கே ஒரு ஜெராக்ஸ் அமெரிக்க வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டாம், ஒரிஜினல் இந்திய குடும்ப வாழ்க்கையை நாம் மேற்கொள்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை நல்கிய நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்தின் முறையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். ஐயா, 14 வருடங்கள் இங்கே இருந்து விட்டு ஏதோ வனவாசம் சென்றது போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது வனவாசம் அல்ல, டாலரோட பணவாசம் ஐயா. குடும்ப வாழ்க்கை சுவைப்பது இந்தியாவில் தான் என பேசிய வரதராஜனுக்கு குடும்ப வாழ்க்கை சுவைப்பது அமெரிக்காவில் தான் பதிலளிக்க வருகிறார் நியூ ஜெர்சி வாழ் திரு ஆல்ஃபிரட். அடுத்த வாரம் இங்க எத்தனை பேர் தங்களோட பெற்றோர்களை இந்த ஒயிட் ஹவுஸ் நயகரம் மட்டும் காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கோம். முடி நரைத்தாலும் மூளை நரைக்காதவர் நீங்கள். நம்ம வரதராஜன் சொன்னார் ABCD அமெரிக்கன் பாண்ட் கன்ஃபியூஸ்டு தேசிஸ்னு. கிடையாது, இங்கு வளரும் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அமெரிக்கன் பாண்ட் கான்ஃபிடென்ட் தேசி சார். இங்கதான் கூட்டு குடும்பம் அதிகம் அப்படின்னு என்ன அர்த்தம்?
ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த கூட்டையும் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிரும். அதானா உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.